விஜே பார்வதியின் காதலுக்கு பச்சை கொடி காட்டிய பாருவின் அம்மா. பரவசத்தின் உச்சத்திற்கு சென்ற விஜே பார்வதி அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் விஜே பார்வதி இப்படி ஒரு கேவலமான காரியத்த செஞ்சிருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஃப்ரீ டாஸ்க் நடந்து வருகிறது. விஜே பார்வதியுடைய அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூப்பர் பவர் என்ன அப்படின்னா, மத்த பேரண்ட்ஸ் மாரி வந்ததும் போகாம 24 மணி நேரம் தன்னுடைய மகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. அந்த வாய்ப்பை ரொம்ப சூப்பரா பயன்படுத்திட்டு இருக்காங்க விஜே பார்வதியுடைய அம்மா அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அவங்க அம்மா வந்த இடத்துல வாள சுருட்டி வச்சுக்கிட்டு தான் இருங்களேன்டா அப்படின்னு பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேரையும் பார்த்து கேட்கணுன்ற மாரி தோணுச்சு. அவங்க அம்மா கார்டன் ஏரியால உட்கார்ந்து மத்த கண்டஸ்டன்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கும்போது, பார்வதி கிட்ட ஹக் கேட்குறான் இந்த கமருதீன். இப்படிங்கிறான். அவன் வந்து சிக்னல் குடுத்து, "வா வந்து கட்டி புடிச்சுக்க" அப்படிங்கிறான். 2 பேரும் கட்டி புடிச்சிட்டு நிக்கிறாய்ங்க. டேய்! அவங்க அம்மா இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான்டா இருக்காங்க. இந்த வடிவேல் காமெடில, "டேய்! நான் மேல வந்துட்டேன்டா. என்னடா நடக்குது இங்க?" அப்படிங்கிற மாரி அம்மாவ வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய காரியமாடா அது. அவங்க அம்மா வெளியில போனதுக்கு அப்புறம் செஞ்சா கூட ஓகேங்களாம். இதெல்லாம் குவைட் இரிட்டேட்டிங். இது ஒரு அட்வான்டேஜ் மாரி எடுத்துக்கிறாய்ங்க பாருங்க. சரி, அவங்க வந்து கமருதீன வந்து எதுவுமே சொல்லல. கமருதீன வந்து என் பொண்ணோட பழகக்கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பண்ண குடுக்கல. இது வந்து வெளியில இருக்கக்கூடிய பல பேருக்கு காண்டாகி, சமூக ஊடகங்கள்ல பார்வதியுடைய அம்மாக்கு எதிரான விஷமத்தனமான கருத்துக்கள பதிவு பண்ணிட்டே இருக்கானுங்க. சில பதிவுகள் நான் பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப முகம் சுளிக்கிற மாரி இருந்துச்சு. பார்வதியுடைய கேரக்டர வச்சு பார்வதியுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்திருப்பாங்க. பார்வதி இந்த மாரியெல்லாம் நடந்துக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமே பார்வதியுடைய அம்மா தான். ஒரு பெண் தவறு பண்றா அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது தானே ஒரு தாயுடைய கடமையாக இருக்கும். அத சுட்டி காட்டாம, பார்வதி பண்ணக்கூடிய விஷயத்த இந்த வயசுல இதெல்லாம் வர்றது தான் அப்படின்னு பார்வதியுடைய அம்மா பேசுறது எந்த விதத்தில நியாயம் அப்படின்னு, இந்த சமூக காவலர்கள்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. அவிங்கள பார்த்து நம்ம கேட்கக்கூடியது என்னன்னா, "டேய்! ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புறது எந்த விதத்திலடா தவறு சொல்லுங்கடா." கமருதீனுக்கும், பார்வதிக்கும் 2 பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் புடிச்சிருக்கு. திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம். ஒரு ஷேர் ஆட்டோல ஏறி ஒரு ஸ்டாப்ல இருந்து இன்னொரு ஸ்டாப்ல இறங்குறதுக்குள்ள காதல் வரலாம்டா. கண்டதும் காதல் வரலாம். 5 நிமிஷம் போதும்டா ஒருத்தங்க 2 நபர்களுக்கு நடுவுல காதல் அப்படிங்கிறது அரும்புறதுக்கு. அவங்க கிட்டத்தட்ட 100 நாட்களாக ஒரே வீட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு புரிதல் வந்திருக்கு. அது காதலாக மாறி அடுத்த கட்டத்துக்கு போறதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஆனா கமருதீனுடைய நண்பன் சொன்னாரு, "நீங்க 2 பேரும் தனித்தனியா கேம் ஆடுங்க. வெளியில வந்து எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்." அந்த ஒரு பாயிண்ட்ட நான் அக்ரி பண்றேன். ஆனா விஜே பார்வதியுடைய அம்மா பார்வதிய பார்த்து எந்த விதமான கேள்வியுமே கேட்கல அப்படின்றதுக்கான காரணம் நெறைய பேருக்கு புரியல. பார்வதியுடைய அம்மா வெளியில இவங்க 2 பேரும் வைப் வித் பாரு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துது விஜய பார்வதி. அதுல தன்னுடைய அம்மாவோட சேர்ந்து பல வீடியோக்கள பண்ணியிருக்கு. நம்ம பார்வதிய பற்றி நெறைய பேசுறோமே, அப்போ பார்வதி என்னென்ன மாரியான வீடியோஸ்லாம் பண்ணியிருக்குன்னு நான் போய் பார்க்க நேர்ந்தது. அப்ப பருவத்திலேயே பயிர் செய் அப்படிங்கிற வார்த்தைய பார்வதிட்ட பயன்படுத்தியிருக்கிறாங்க பார்வதியுடைய அம்மா. அப்படின்னா நேரத்தோட நீ வந்து கல்யாணம், காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா காலம் கடந்து அத செய்றதுல எந்த புரோஜனமும் இல்ல. அதனால நீ வந்து பணம் சம்பாரிக்கிற, தொழில்ல முன்னேற்றத்த காட்டுற, அதே மாதிரி ஏன் நீ வந்து ஒரு காதலன் இல்லாம இருக்க? நீ லவ் பண்ணு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணு, லைஃப்ல செட்டில் ஆகு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் விஜே பார்வதியுடைய அம்மா பார்வதிக்கு அட்வைஸா குடுத்துருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயுமே விஜே பார்வதி காதலிக்கிறா அப்படின்னா, அந்த காதலுக்கு தடங்கலாக அவங்க இருக்க போறதில்ல அப்படிங்கிறத வெளியில யூடியூப் சேனல்ல உட்கார்ந்து பேசும்போதே அவங்க சொல்ட்டாங்கடா. அவங்களுடைய நிலைப்பாட மாத்திக்கிட்டா தான் தவறு. ஒருவேள அம்மா, நான் ஒரு பையன காதலிச்சா நீங்க என்னம்மா பண்ணுவ? அப்படின்னு விஜே பார்வதி ஒரு கேள்விய கேட்கறான்னு வச்சுக்கோ உங்க அம்மாகிட்ட. செருப்பு எடுத்து தொரத்தி தொரத்தி அடிப்பேன். இந்த காதலிக்கிற வேலைலாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப விஜே பார்வதியுடைய அம்மாவ நீங்க விமர்சிக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குடா. ஆனா அவங்க அம்மா அந்த வீடியோல என்ன விஷயத்த சொன்னாங்களோ, அதே விஷயத்த தானே இப்ப கடைபிடிக்கிறாங்க. அதுல நீ காலத்தோட, நேரத்தோட காதலி, கல்யாணம் பண்ணு, லைஃப்ல செட்டில் ஆகு அப்படிங்கிறத அது அட்வைஸா குடுத்துருக்காங்க. ஏன்னா, வேலைன்னு இருந்துகிட்டு முன்னேற்றம், காசு, பணம், காரு, பங்களா அது இதுன்னு பண்ணிட்டு பார்த்தா வயசு 35 ஆயிடும், 40 ஆயிடும். ஒரு 40 வயசுல ஒரு பெண் திருமணம் பண்றா அப்படிங்கிறப்போ, அவளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லற வாழ்க்கை குறிப்பாக எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்? ஒரு 30 வயசுக்குள்ள ஒரு பெண் திருமணம் பண்றா அப்படின்னா, அவருடைய இல்லற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நல்லா இருக்கும். அதத்தான் அவங்க சொல்றாங்க.
அப்ப பார்வதிக்கும் வயசு 30. இப்போ ஒரு நபரை பார்த்து அவ வந்து காதலிச்சு, அவளுடைய எதிர்காலத்த தீர்மானிக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை ஒரு பெண்ணுக்கு இருக்கா? இல்லையா? பார்வதியுடைய அம்மா என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்னா, உள்ள போய் பார்வதிய கிளி கிளின்னு கிழிக்கணும். "நீ எப்படி இப்படி பண்ணலாம்? எப்படி அப்படி பண்ணலாம்? கமருதீனோட சேர்ந்து நீ வந்து எப்படி கட்டி பிடிக்கலாம்? கமருதீன் உனக்கு எப்படி நெத்தியில முத்தம் குடுக்கலாம்? இதெல்லாம் எவ்வளோ பெரிய நம்ம தவறு தெரியுமா? நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு எதிரான ஒண்ணு. என் மானத்த வாங்கிட்டியே! சொந்தக்காரங்க மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? ச்சீ! உனக்கு வெட்கமா இல்ல?" அப்படின்னு சொல்லி பார்வதியுடைய அம்மா கிளி கிளின்னு கிழிக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவைங்களுடைய முகத்துலலாம் கரி பூசுற மாரி ஒரு பொண்ணு முடிவு எடுத்திருக்கிறா. அது அவளோட தனிப்பட்ட பிரச்சனை. அவ காதல்ல விழுந்திருக்கா அப்படிங்கிறது அது அவளோட தனிப்பட்ட பிரச்சனை. அதுல நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா, அதுல என்னடா தப்பு? அட் த சேம் டைம் பார்வதி வெளியில வந்ததுக்கப்புறம், சரி நீ காதல் வயப்பட்டுட்ட. அவன் உனக்கு எதிர்காலத்துக்கு கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பானா? நல்லா சம்பாரிக்கிறானா? அவன் நல்லா தான் சம்பாரிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, 2,50,000 சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஐடி கம்பெனியில. அத விட்டுட்டு நான் வந்து விஜய் டிவிக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்றான். அது உருட்டுன்றது நமக்கு தெரியும். மாசத்துக்கு எவனும் ஆட்டோமேஷன் டெஸ்டருக்கு வந்து அவனோட டெசிக்னேஷன் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டர். அந்த ரூ. 2,50,000 விட்டுட்டுலாம் வந்து எவனும் வரமாட்டான். இவன் வந்திருக்கான் அப்படிங்கிறப்ப, உனக்கு விஜய் டிவில அதிகமா சம்பளம் கிடைச்சிருக்கு. நீங்க வந்துட்ட. பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல நல்ல சம்பளமும் அவனுக்கு கிடைக்கும். ஸோ நல்ல செட்டில் ஆயிடுவான். பிக் பாஸ் முடிச்சதுக்கப்புறம் கமருதீன் செட்டில் ஆயிடுவான். ஃபினான்ஷியலா வந்து நல்லா அவனுக்கு ஒரு பேக்கப் இருக்கும். பார்வதி வந்து அவன நம்பி மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போனாலும் இட்ஸ் ஹர் சாய்ஸ். அந்த சாய்ஸ விஜே பார்வதிக்கு அவங்க குடுத்துருக்காங்க. வெளியில வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு, "பார்வதிய இங்க வா. நீ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அது நடந்துச்சு. அது ஒரு குளோஸ்டு என்விரான்மென்ட். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சுக்கிட்டீங்க. வெளியில வந்ததுக்கப்புறம் அதே உணர்வோட நீ இருக்கியா? கமருதீன் தான் கடைசி வரைக்கும் நீ நினைக்கிறியா? அப்படி நினைக்கிற அப்படின்னா, அவன் கடைசி வரைக்கும் உன் கூட இருந்து ஒரு வாழ்க்கைய வாழுவானா? இவ்வளோ கேள்விகளையும் கேட்டு, கமருதீன் ஒரு தடவ இல்ல, இதோட ஒரு 10 தடவ வந்து விஜே பார்வதியுடைய அம்மா கால்ல விழுந்திருப்பான். ஏன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேமராக்கள் இருக்கு அப்படின்றதுக்காக அவன் நடிக்கிறான்னு கூட வச்சுக்குவோம். வெளியில போயும் அதே ஒரு தாக்கத்தோட பார்வதியோட அம்மாவ வந்து கூட்டிட்டு போறான். தோள்ல கை போட்டு அப்படிலாம் கூட்டிட்டு போறான். அதெல்லாம் ஃபேக்கா தெர்ல. அது மாரி 10 தடவ கால்ல விழுகுறான். அப்படிங்கிறப்போ, அவங்களுக்கு வந்து உடன்பாடு இருக்கு. இவங்களுக்கும் உடன்பாடு இருக்குன்னா 2 குடும்பம் பண்ணிட்டு போட்டுமேடா! அத ஏன்டா உட்காந்து கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஆக மொத்தம் எனக்கு என்னமோ பார்வதி மற்றும் கமருதீன் விஷயத்தில, பார்வதியுடைய தரப்புக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்ல அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா, பார்வதி இவங்க கமருதீனோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து போகும்போது, பார்வதி ஒரு விஷயம் சொல்லும். "நான் உங்கள பெருமைப்படுத்துற மாரி கண்டிப்பா ஒரு விஷயத்த செய்வேன். நீ வந்து உங்க அம்மாவ பெருமைப்படுத்து." எப்படி? யாரு? கமருதீனோட அக்கா. "நீ உங்க அம்மாவ பெருமைப்படுத்து. கமருதீன் வந்து எங்கள பெருமைப்படுத்தட்டும்." அப்படிங்கிறப்ப 2 பேரையுமே தனிமைப்படுத்தி பேசுறாங்க. யாரு? கமருதீனோட அக்கா. அவங்களுக்கு இதில விருப்பம் இல்ல அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. அப்போ பார்வதி தான் வெளியில போயி கமருதீனோட அக்கா, கமருதீனோட ஃபேமிலிய கன்வின்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்கிறது தான் உண்ம. இவங்க ரொம்ப பெருந்தன்மையோடு தன்னுடைய பெண் எடுக்கக்கூடிய முடிவு சரியா இருக்கும்னு பார்வதியுடைய பெற்றோரான அவங்க அம்மா நெனைக்கிறாங்க. கமருதீன் வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல லைஃப்ப பத்தி டிசைட் பண்றது சரியா இருக்காதுன்னு கமருதீனோட அக்கா விரும்புறாங்க. இது 2 குடும்பத்தோட பிரச்சனை. அத வெளியில போய் அவங்க பார்த்து பேசி சரி பண்ணிக்குவாங்க. இத பொது தளத்தில பார்வதியுடைய அம்மாவ கேவலமாக விமர்சிக்கக்கூடிய மூடர்களுடைய கண்கள திறக்கும் ஒரு வீடியோவாக இது அமையும்னு நான் நம்புறேன். அ மக்களாகிய நீங்க இந்த வீடியோவ பற்றி, பார்வதி அம்மாவுடைய வருகைய பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் சேயோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பபாய்.